வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. 1 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் புடலங்காய் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கட் பண்ணி வச்ச 1 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்கியாச்சு. புடலங்காவை சேர்த்துக்கலாம். புடலங்காயை வதக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். புடலங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் புடலங்காய் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புடலங்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம். ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது. புடலங்காய் நல்லா வெந்திருக்கு. தூள் பண்ண பொட்டுக்கடலை பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொட்டுக்கடலையை யூஸ் பண்ணி புடலங்காய் பொரியலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாசனைக்காக கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.